முருகாச்சரணம். கந்தனந்தாதி பாடல் 54. இந்த 54 என்கிற பாடலில்தான் வில்லிபுத்தூரார் அருணகிரிநாதருடைய பாடலுக்கு பொருள் சொல்ல முடியாமல் திணறியதாக வரலாறு கூறுகிறது. இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, தீ து தே தோ த இந்த எழுத்துக்களை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பாடல். தகர வரிசைகள் எழுத்துக்களை மட்டும் வைத்து பாடப்பட்ட பாடல் திதத்தத்த தீ அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல் இறுதியில் அருணகிரிநாதர் சொல்கிறார், இந்த அக்னியானது என்னை எரியூட்டும் முன் உன்னுடைய 2 பாதங்களை நான் நன்றாக உணர்ந்து கொள்ள, உன் பாதங்களை நான் நினைப்பதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பாடலை பார்ப்போம். திதத்தத்த தித்த திதிதாதை தாத துத்தித்த தத்திதா திதத்தத்த தித்த திதித்தித்த தேதுத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாத தத்து திதத்தத்த தித்தித்தி தீதி திதிதுதி தீ தொத்ததே. இப்போது இந்த பாடலில் மேலாக படிக்கிற போது நமக்கு எல்லா தீ தா தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப அருமையாக பாடலை அமைச்சிருக்கார். இதில் சிவனை பற்றி சொல்கிறார், கிருஷ்ணனை பற்றி சொல்கிறார். இறுதியில் எனக்கு என்னுடைய அந்திம காலத்தில் நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார். பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, திதத்தத்த தத்தித்த திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்து அத்தி ததி தித்தித்ததே து துதித்து இதத்து ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாத திதே துதை தாது அதத்து உதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே. முதல் வரிசை எடுத்தோம்னா, திதத்தத்த தத்தித்த திதத்த திதனக தீம் தம் தத்தித்த தம் திம் என்ற தாளக்கட்டுக்கள். திதத்தத்த தத்தித்த என்ற தாள வரிசைகளை திதி திதினா தன்னுடைய நடனத்தின் மூலமாக நிலைப்படுத்துகின்ற. திதினா இந்த இடத்துல ஸ்திதி, அந்த தாளக்கட்டுகளின் மூலம் தாள வரிசைகளின் மூலம் இந்த நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்றனா இந்த பூமியோட இயக்கத்தையே பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா. நடராஜ நடனம் அப்படிங்கிறது அதுதானே. அந்த தன்னுடைய தாளத்தின் மூலமாக தாளக்கட்டுகளின் மூலமாக நடனத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையே நிலைப்படுத்துகின்ற தாதை. தாதைனா தந்தை, அது சிவபெருமான் பரமசிவன். தாத தாத அப்படின்னா பிரம்மா. பிரம்மான் ஏன்னு சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் ஆதி முதலாக தோன்றியவன் பிரம்மா தான். முதல்ல விஷ்ணுவிலிருந்து தோன்றினவன் பிரம்மா. பிரம்மாவிலிருந்து தான் எல்லா பிறவிகளும் எல்லா ஜென்மங்களும் எல்லா உயிரினங்களுமே தோன்றியது. அதனால தான் அவன் ஆதி முதல் தகப்பன் அவன். அதனால் தாத்தம் துத்தி தத்தி தா தித துத்தி துத்தினா புள்ளிகளுடைய, தத்தி தத்தினா இந்த இடத்துல பாம்பு. எந்த பாம்பை சொல்கிறாருன்னா ஆதிசேஷன்னு சொல்கிறார். தா தித தானா முதுகு, திதனா இருந்த இடத்திலேயே இருக்கின்ற, தத்து அலை வீசுகின்ற, அத்தி சமுத்திரம், அது திருப்பார்கடல். விஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கார், ஆதிசேஷனுடைய முதுகில் படுத்துன்னு இருக்கார்.
அதை சொல்கிறதுக்காக புள்ளிகளை உடைய ஆதிசேஷன் துத்தி தத்தி அதனுடைய முதுகில் ஸ்திரமாக இருந்து கொண்டும் அலை வீசுகின்ற பார்க்கடலில் தத்து அத்தி பார்க்கடலில் இருக்கின்ற விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் ததி தித்தித்ததே துதித்து இதத்து ஆதி. ததி தித்தித்ததே, ததினாக்க தயிர், தித்தித்ததே தயிர் மிகவும் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதை வாரி உண்ட திருமால் துதித்து இதத்து ஆதி. அந்த திருமாலும் போற்றி வணங்குகின்ற இதத்து ஆதி பேரின்ப ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆதி மூலப்பொருளே. முதல் 2 வரிகளில் முதல் வரியில் சிவபெருமானை சொல்கிறார். நடன தாளக்கட்டுக்களுக்கு ஏற்ப நடனம் ஆடுகின்ற சிவபெருமான், எல்லாருக்கும் தந்தையாக இருக்கின்ற பிரம்மா, புள்ளிகளை உடைய பாம்பு ஆதிசேஷன், அது படுத்திருப்பது பார்க்கடல், அந்த அலை நிறைந்த பார்க்கடலை வாசஸ்தலமாக கொண்டவனும், ஆயர்பாடியில் அந்த தயிரானது இனிப்பாக இருக்கிறது என்று உண்ட திருமாலும் போற்றி வணங்குகின்ற துதித்து இதத்து ஆதி. இவர்கள் எல்லோரும் போற்றி வணங்குகின்ற ஆதி பொருளை, இதத்து பேரின்ப ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆதி மூலப்பொருளே. தத்தத்து அத்தி தத்தை தாத. தத்தத்து, தத்தம்னா இந்த இடத்துல தந்தங்கள், தந்தங்களை உடைய அத்தி, அது யானை, அது ஐராவதம். தத்தை, அந்த ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தேவயானையின் தாத, தாசனே, தேவயானையின் மணாளனே. திதே துதை தாது அதத்து உதி தத்து அத்தி அத்தி தித்தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே. திதே துதை, திதே துதைனாக்க தீதே நிரம்பிய, பல தீமைகள் நிரம்பிய. தாது, தாதுனா இந்த உடம்பில் இருக்கின்ற தாதுக்கள், இரத்தம் மாம்சம் ஆகிய சப்த தாதுக்களால் நிரம்பிய இந்த உடம்பு. அதத்து உதி, ஹதம் உதி, அதம்னாக்க இறக்கிறது, உதினா தோன்றுவது. தத்து அத்து, பல ஆபத்துக்கள் நிறைந்ததும் ஆகிய அத்தி தித்தி, அத்தினா எலும்பு, தித்தினா பை, தோல் பை. இந்த உடம்பு பல தீமைகள் நிறைந்தது. இந்த உடம்பில் இரத்தம் முதலிய தாதுக்கள் நிறைந்தது. அத்தி தித்தி, அத்தினா எலும்பு, தித்தினா தோல்பை, எலும்பாலான இந்த தோல்பை. தீ தீ திதி, தீனா அக்னியால் தீ தகிக்கப்படுகின்ற திதி, அந்த நாளில் துதி தீ தொத்ததே. நான் உன்னை இவ்வளவு நாளாக துதித்து வந்திருக்கிறேன், என்னுடைய புத்தி உன்னிடம் ஐக்கியமாக வேண்டும். துதி நீ தொத்ததே, உன்னிடம் நான் ஐக்கியமாக வேண்டும். அந்த இறுதி நாளில் இந்த உடம்பானது அக்னியினால் தகிக்கப்படுகின்ற அந்த என்னுடைய கடைசி நாளில் என்னுடைய புத்தியில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற நீ என்னை ஆட்கொண்டு என்னை உன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். நடராஜமூர்த்தியாகிய சிவபெருமான், பிரம்மா, இடைச்சேரியில் தயிர் உண்டு இருந்த ஆதிசேஷனில் துயில்கின்ற விஷ்ணு, இவர்கள் எல்லாரும் போற்றி புகழ்கின்ற முருகப்பெருமானே, தேவயானையுடைய கணவனே, ஜனன மரணத்திற்கு இடமாக சப்த தாதுக்கள் நிறைந்த இந்த உடம்பு, இது எலும்பும் தோலுமால் ஆன இந்த பையானது அக்னியினால் எரிக்கப்படுகின்ற அந்த கடைசி நாளில் எப்பொழுதும் உன்னை துதித்து வந்திருக்கின்ற என் சித்தத்தை உன்னோடு ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும்.
இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்பு உன் இருதாட்கள் தன்னை உணர்வேனோ அப்படின்னு ஒரு குடிவாழ்க்கை என்னைங்கிற பாடலில் சொல்லுவார். அதே கருத்தை தான் இந்த பாட்டுலேயும் சொல்கிறார். முருகாச்சரணம்.